வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்னைக்கு மிக முக்கியமான முருகனுடைய மந்திரத்தை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முருக பக்தர்களாக இருந்தால் கமெண்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பொருளாதாரத்தில் உயர்வு பெற்று வாழ தினமும் முருகனை நினைத்து வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை கூற முருகனுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். முருகன் நமக்கு வரும் பணப்பிரச்சனையிலிருந்து நம்மை காத்து அருள் புரிவார். முக்கியமாக முருகனுடைய இந்த மந்திரத்தை நாம் தினமும் பாராயணம் செய்ய நமக்கு பொருளாதாரத்தில் உயர்வு அடையும், பொருளாதாரம் மேம்படும். முருகனுடைய இந்த மந்திரத்தை தினமும் 6 முறை அல்லது ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்கள். நமக்கு முக்கியமாக மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருக்குமே பணப்பிரச்சனை, வறுமை. இந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொல்ல சொல்ல நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். முருகனுடைய இந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய கால நேரம் கிடையாது. காலை நம்ம பூஜை பண்ணும்போதோ அல்லது மாலையில் விளக்கேற்றி வழிபடும் போதோ இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம். 6 முறை சொன்னால் நல்லது, ஒரு முறை சொன்னாலும் பலன் கிடைக்கும். முடிஞ்சளவு இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. முருகன் கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த பொருளாதார பிரச்சனைகள் இந்த மந்திரத்தை தினமும் சொல்ல சொல்ல கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனையிலிருந்து உங்களை கண்டிப்பாக விடுவிப்பார். இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம பாராயணம் செய்கிறதுக்கு முன்னாடி அதோட முழு பொருளை, முழு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பாராயணம் பண்ணணும். அப்போ தான் அதற்கு முழு பலன் கிடைக்கும். முருகனுடைய இந்த 8 நாமங்களை சொல்ல சொல்ல ஐஸ்வர்யங்கள், அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து முருகன் உங்களை விடுவிப்பார். ஒரு சிலருக்கு இடத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு யாராவது பணம் வாங்கிட்டு நகை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கலாம், ஒரு சிலருக்கு பணமே கிடைக்காம இருக்கலாம். சம்பாரித்து எவ்வளோ சம்பாரித்தோ அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாமல் இருக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்கக்கிட்ட ஆனால் அந்த பணம் தங்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது முருகன் நினச்சி கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்கள். முருகனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். செல்வ வளம் உண்டாகும். செல்வ வளம் உண்டாக நமக்கு செல்வாக்கு கிடைக்கும். முருகனுடைய இந்த 8 நாமங்களை நாம் திரும்ப சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் செல்வமும் வளமும் உண்டாகும். செல்வாக்கும் செல்வ வளத்துடன் கூடிய பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாரும் தைப்பூச விரதம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி தைப்பூச விரதம் இருக்கிறவங்க கூட தினமும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை நம்ம இப்போ பாராயணம் செய்யலாம். சேந்தனை கந்தனை, சேந்தனை சிவந்த மேனியுடையவனை, கந்தனை செங்கோட்டு வெற்பனை, செஞ்சுடர்வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார்மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லை. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை, செஞ்சுடர்வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, இலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார்மயில் வாகனனை,
சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாள் வெள்ளி.